பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான நமது அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடியணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவருடைய பாடுகளை, அவருடைய தியாகத்தை, அன்பை நாம் வருடம் முழுவதும் தியானிக்க வேண்டியதாக இருந்தாலும், அவர் பாடுகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அநேகமாய் இருந்தாலும், ஒவ்வொரு வருடமும் இந்த லென்த் கால 40 நாட்கள் மிகவும் விசேஷித்தவையாக பார்க்கப்படுகிறது. 40 நாட்கள் தவக்காலம் என்பது சாம்பல் புதன் முதல் ஈஸ்டருக்கு முந்தைய நாள் புனித சனிக்கிழமை வரை கணக்கிடப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக 40 நாட்கள் தவக்காலம் என்பது இயேசு கிறிஸ்து தன்னுடைய முழு நேர ஊழியத்தின் தொடக்கமாக வனாந்தரத்தில் உபவாசம் இருந்ததன் பிரதிநிதித்துவம் ஆகும். அங்கு அவர் பிசாசினால் சோதிக்கப்பட்டது வேதாகமத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. இதனால் நாமும் கூட சோதனையில் நம்முடைய போராட்டங்களை மேற்கொள்ள ஜெபத்தில் தயாராகின்ற ஒரு நேரமாக இது உதவுகிறது. வேதத்தில் பல முக்கியமான நிகழ்வுகளில் இந்த 40 என்ற எண் இடம்பெறுகிறதை நாம் பார்க்கலாம். நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் பேழையில் இருந்தபோது 40 பகலும் 40 இரவும் தொடர்ந்து மழை பெய்தது. 10 கட்டளைகளின் உடன்படிக்கை நிறுவப்பட்ட போது மோசே சீனாய் மலையில் தேவனுடன் 40 பகல் மற்றும் 40 இரவுகளை கழித்தார். எகிப்திலிருந்து வாக்கு பண்ணப்பட்ட கானானுக்கு புறப்பட்ட இஸ்ரவேலர்கள் 40 வருடங்கள் இரவும் பகலும் வனாந்திர பாதையின் வழியாக கடந்து சென்றனர். தாவீது பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை மேற்கொள்வதற்கு முன்பாக கோலியாத் 40 நாட்களுக்கு ஒரு நாளைக்கு 2 முறை இஸ்ரவேலர்களுக்கு சவால் விடுத்தான். வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்தை ஆய்வு செய்ய வேவுக்காரர்கள் அனுப்பப்பட்ட போது அவர்கள் 40 பகலும் 40 இரவுகளும் அங்கேயே தங்கியிருந்தனர். எலியா தீர்க்கதரிசி பொல்லாத ராணி எசபேலின் இராணுவத்தால் அவரை கொல்லும்படி பின்தொடரப்பட்டார். அவர் கேரித் ஆற்றண்டையில் தங்கியிருந்த போது அங்கே காகங்கள் அவருக்கு கொண்டு வந்து கொடுத்த போஜனத்தை சாப்பிட்டு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்து பலமடைந்த அவர் 40 பகலும் 40 இரவுகளும் கர்த்தருடைய பர்வதமான ஹோரேப் மலை மட்டும் நடந்தே சென்றார். இஸ்ரவேலை ஆளுகை செய்த மிக முக்கியமான ராஜாக்கள் சவுல், தாவீது மற்றும் சாலமன் ஒவ்வொருவரும் 40 ஆண்டுகள் ஆட்சி செய்ததாக கூறப்படுகிறது. இது ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல. 40 ஆண்டுகள் என்பது வேதத்தில் ஒரு தலைமுறையாக கருதப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபித்தார் என்பது மட்டுமல்லாமல், உயிர்த்தெழுதலுக்கு 40 நாட்களுக்கு பிறகு அவர் பரத்திற்கு ஏறிச் சென்றார். இப்படி 40 என்ற எண் வேதத்தில் அநேக முறை முக்கியப்படுத்தப்படுகிறதை பார்க்க முடியும். இந்த லெந்து நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்துவின் தியாகத்தை நினைவு கூர்ந்து நம்முடைய சொந்த வாழ்க்கை முறையை ஆராய்ந்து நம்மை சுத்திகரித்து இயேசு கிறிஸ்துவை போல மாறுவதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் ஒரு புனிதமான காலம் இது. இந்த லெந்து நாட்களில் நாம் தேர்ந்தெடுக்கின்ற ஜெப நேரம் அல்லது நாம் தீர்மானிக்கின்ற ஒரு நடைமுறை நம் வாழ்வின் நிரந்தர அங்கமாகிவிடும். கடந்த ஆண்டு இந்த லென்த் நாட்களில் 40 days லைஃப் சேஞ்சிங் 40 thoughts 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மாற்றும் 40 குணங்கள் என்ற தலைப்பில் நம்மிடம் இருக்க வேண்டிய நல்ல குணங்களை குறித்தும், நம்மிடம் இருக்கக்கூடாத நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய தீய குணங்களை குறித்தும் தியானித்து வந்தோம். தேவனுடைய பெரிதான கிருபையினால் மாத்திரமே இது சாத்தியமாயிற்று என்று சொல்லலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்களை பிரதிபலிப்பதன் மூலம் நமது குணங்களில்
நாம் எவ்வாறு மாற்றத்தை பெற வேண்டும் என்பதற்கான ஒரு செய்தி. சரி, இந்த ஆண்டும் தேவன் பாரப்படுத்தினபடியினால் நாம் 40 நாட்கள் நம் வாழ்வை மேம்படுத்தும் 40 பிரார்த்தனைகள் குறித்து தியானிக்க போகின்றோம். இது நமது ஜெப வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு மாற்றத்தை கொண்டு வர உதவும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். நாம் அனைவரும் அறிந்தபடி ஜெபம் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனின் உயிர் மூச்சு. ஜெபம் இல்லாமல் எந்த ஒரு கிறிஸ்தவராலும் வாழ முடியாது. ஜெபம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை துடிப்பில்லாத படகு போல என்று சொல்லலாம். எப்பொழுது என்ன ஆகும் என்று தெரியாது. ஜெபம் நம்முடைய முதுகெலும்பை போன்றது. நம்முடைய உடலில் முதுகெலும்பில் ஒரு பிரச்சனை என்றால் நம்மால் நிமிர்ந்து நிற்க முடியாது. நம்முடைய உடல் வளைந்து போகும். அதுபோல நம்முடைய ஜெப வாழ்க்கை ஸ்ட்ராங்காக இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையும் அதன் இஷ்டத்திற்கு வளைந்து போகிறதாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் தலை நிமிர்ந்து நிற்க முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கையே ஜெபத்தில் தான் உள்ளது. தேவனையும் நம்மையும் இணைக்கும் ஒரு பாலமாக இருக்கின்றது. ஜெபிக்கின்ற கிறிஸ்தவருக்கும் ஊழியருக்கும், ஜெபிக்காத ஒரு கிறிஸ்தவருக்கும் ஊழியருக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் உண்டு. ஜெபிக்காதவர்கள் தேவனுக்காக பயன்பட முடியாது. ஒருவேளை ஊழியம் நடப்பது போல தோன்றினாலும் எந்த ஒரு பலனையும் பார்க்க முடியாது. ஜெபிக்காத கிறிஸ்தவ வாழ்வு சாந்து இல்லாத ஒரு சுவரை போல எப்பொழுது வேண்டுமானாலும் விழுந்து போகலாம். உண்மை கிறிஸ்தவர்கள் ஜெபத்தின் ரகசியத்தை அறிவார்கள். ஜெபமே நமக்கு வெற்றியை தரும். சத்ருவின் மேல் வெற்றி பெற, சத்ருவின் ஆலோசனைகளுக்கு இணைந்து போகாதிருக்க ஜெபம் நம்மை விழிப்படைய செய்கிறதாக இருக்கிறது. ஜெபிக்கின்ற ஒரு மனிதன் ஒருபோதும் பின்னடைய மாட்டான். நம்முடைய வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஜெபித்தே வாழ்ந்தனர். காலையில் தேவ சமூகத்திலிருந்து ஜெபிக்கின்றவர்கள் அந்த நாளை முடிக்கும் பொழுது பரிசுத்தமாய் வெற்றியாய் வாழ்ந்ததற்காக தேவனுக்கு நன்றி சொல்வார்கள். காலையில் தேவ சமூகத்திலிருந்து ஜெபிக்காதவர்கள் அன்றைய நாளை முடிக்கும் பொழுது தேவனிடம் தாங்கள் அன்று செய்துவிட்ட பாவங்களுக்காக, தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்பார்கள். மேலும் தாங்கள் அன்று சந்திக்கின்ற பிரச்சனைகளை சொல்லி புலம்புவார்கள். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியம். பாவம் நம்மை மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால் முதலாவதாக நாம் ஜெபிக்க வேண்டும். நமக்கு எது வேண்டும், என்ன பிரச்சனை போன்ற அனைத்து காரியங்களும் தேவனுக்கு தெரியாமல் இல்லை. எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனாலும் ஆண்டவர் ஜெபிக்க சொல்லியே கேட்கின்றார். சிலர் சொல்வார்கள், எனக்கு வேண்டியது ஆண்டவருக்கு தெரியும், அவர் விரும்பி கொடுத்தால் கொடுக்கட்டும், இல்லாவிட்டால் வேண்டாம் என்று சொல்வார்கள். ஒரு பிள்ளை தகப்பனிடத்தில் பேசுவதைப் போல தனக்கு வேண்டியதை தகப்பனிடத்தில் கேட்டு உரிமையோடு பெற்றுக் கொள்கிறதைப் போல தகப்பன் தன்னோடு அன்பாக பேசுகின்றதை கேட்கிறதைப் போல நம்முடைய ஆண்டவர் கூட நம்மை ஒரு பிள்ளையைப் போல நேசிக்கின்றார். நாமும் அவரோடு ஜெப நேரத்தில் பேச வேண்டும். அவர் பேசுகிறதை கேட்க வேண்டும் என்று விரும்புகின்றார், எதிர்பார்க்கின்றார். ஆம், நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் ரொம்பவே முக்கியமானது. அது தேவனுடன் ஒரு நெருங்கிய ஐக்கியத்தை நமக்கு தருகிறது. நாம் ஜெபிக்கும் போது நாம் அவருக்கு நம்முடைய இதயத்தை திறந்து கொடுக்கின்றோம். மேலும் அவர் நம்மிலும் நம் மூலமாகவும் செயல்பட முடியும். ஜெபம் தேவனோடு உள்ள உறவில் நாம் வளர உதவுகின்றது. நாம் சாதாரணமாக ஒருவருடன் எவ்வளவு அதிகமாக பேசுகிறோமோ, நேரத்தை செலவிடுகிறோமோ, அவ்வளவு அதிகமாக நாம் அவரை குறித்து தெரிந்து கொள்ள முடியும். அதே போலதான் நாம் தேவனுடன் இணைந்து ஜெபத்தில் நேரத்தை செலவிடும் போது அதே விஷயம்தான் நடக்கும். அவருடன் நாம் எவ்வளவு நேரம் பேசுகின்றோமோ, நாம் தேவனோடு கூட அவ்வளவு நெருக்கமாகி விடுவோம். ஆம், ஜெபம் என்பது தேவனுடன் நேரத்தை செலவிடுவதற்கான ஒரு வழியாகும்.
யாக்கோபு 4:8 சொல்கிறது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். மேலும் பிலிப்பியர் 4:6-7 வசனங்களில் அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஜெபம் தேவனுடனான நம்முடைய தினசரி ஐக்கியத்தை எளிதாக்குகிறது என்று சொல்லலாம். ஜெபம் நம்முடைய பாவங்களை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்பதற்கான ஒரு வழியாகும். வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ள இன்னும் நம்மை பலப்படுத்த ஜெபம் உதவுகிறது. நமக்கான தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய நோக்கத்தையும் புரிந்து கொள்ள ஜெபம் அவசியம். முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய காரியங்களில் தேவ சித்தத்தை அறிய ஜெபம் நமக்கு உதவுகிறது. இருண்ட காலங்களில் நம்பிக்கையுடன் இருக்க ஜெபம் நமக்கு உதவுகிறது. சோர்ந்து போயிருக்கின்ற சமயங்களில் ஆறுதலையும் அமைதியையும் பெற ஜெபம் நமக்கு உதவி செய்கிறது. கடினமான காலங்களில் ஜெபம் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது. ஜெபம் நம் மனதையும் எண்ணங்களையும் தெளிவாக வைத்திருக்க உதவுகிறது. மேலும் பிசாசின் தந்திரங்களை அறிந்து கொள்ள, அவனுடைய சூழ்ச்சிகளிலிருந்து நம்மை தப்புவித்துக் கொள்ள ஜெபம் உதவுகிறது. ஜெபம் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, மேலான ஒன்று. உண்மையான ஜெபம் இருதயத்திலிருந்து புறப்படும். ஜெப ஜீவியம் இல்லாமல் எந்த ஒரு மனிதனாலும் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவே முடியாது. வேத புத்தகத்தில் பலவிதமான ஜெபிக்கும் முறைகள் உள்ளன. முழங்காலில் நின்று ஜெபித்தார்கள், கைகளை உயர்த்தி சத்தமிட்டு ஜெபித்தனர், மௌனமாக ஜெபித்தனர், உட்கார்ந்தும் நடந்தும் கூடி ஜெபித்தனர், தனித்திருந்து ஜெபித்தனர், அழுது ஜெபித்தனர், உபவாசித்து ஜெபித்தனர், போராடி ஜெபித்தனர். இப்படி பலவிதமான ஜெபிக்கும் முறைகளை குறித்து நாம் பார்க்கலாம். ஜெபிக்க நேரமில்லை, ஜெபிக்க எனக்கு சரியான இடம் இல்லை என்பதை தேவன் ஒப்புக்கொள்ளவே மாட்டார். ஜெபம் என்பது தேவாதி தேவனோடு கர்த்தாதி கர்த்தரோடு நாம் வைத்துக் கொள்கின்ற ஒரு அன்பின் ஐக்கியமாகும். நாம் சாதாரணமாக லெட்டர்ஸ், இமெயில், போன், வாட்ஸ்அப் மூலமாக மற்றவர்களோடு தொடர்பு கொள்கிறோம். ஆனால் கர்த்தரோடு கூட ஜெபத்திலே மட்டும்தான் தொடர்பு கொள்ள முடியும். நாம் ஜெபிக்கும் போது மறுமுனையிலிருந்து கர்த்தர் அதை கேட்டு நமக்கு பதில் தருகின்றார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் ஜெபம் முக்கியமான இடத்தை பெறுகிறது. சிறு வயதிலிருந்தே நாம் பிள்ளைகளுக்கும் ஜெபத்தின் முக்கியத்தை குறித்து கற்றுக் கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. சரி, இந்த லென்த் நாட்களில் நாம் ஜெபத்தை குறித்து தான் தியானிக்க போகின்றோம். நாம் 5 முக்கிய தலைப்புகளில் ஜெபத்தை குறித்து தியானிக்க போகின்றோம். 1, தனி ஜெபம், இண்டிவிஜுவல் பிரேயர்ஸ். 2வது, கூட்டு ஜெபம் அல்லது ஐக்கிய ஜெபம், குழுவாக இணைந்து ஜெபிக்கும் ஜெபங்கள், குரூப் பிரேயர் ஆர் ஃபெலோஷிப் பிரேயர். 3வது, குடும்ப ஜெபம், ஃபேமிலி பிரேயர். 4வது, ஊழியங்களுக்காக ஜெபம், 5 வகை ஊழியங்களுக்காக ஜெபிக்கின்ற ஜெபம், praying for ministries, prayer of 5-fold ministries. 5வது, நம் தேசத்திற்காக ஜெபிக்கின்ற ஜெபம், prayer for our country. இதன் கீழ் நமக்கு துணை தலைப்புகள் இருக்கும். முழுவதுமாக இந்த 40 நாட்களில் ஜெபம் என்றால் என்ன, நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், ஜெபத்தினால் நாம் பெற்றுக்கொள்கின்ற நன்மைகள் என்ன, சில சமயங்களில் நம்முடைய ஜெபங்களுக்கு ஏன் உடனே பதில் வருகிறதில்லை, இப்படி ஜெபத்தை குறித்ததான பல காரியங்களை ஜெபத்தோடு கூட நாம் தியானிக்க உள்ளோம். இப்படி ஜெபத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்கின்ற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. God bless you. எனக்கு அன்பானவர்களே,
இந்த லென்த் காலத்தில் தேவனுடைய அன்பை தியானிக்கிறதாய் இருக்கிற உங்களை தேவன் சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், உங்கள் வாழ்க்கையை கட்டுவார். நம்முடைய வாழ்வை மறுரூபமாக்கும் 40 ஜபங்கள் என்ற தலைப்பிலே தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு வார்த்தைகள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. அவைகள் உங்களை பலப்படுத்துகிறது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்வை சீர்படுத்துகிறது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப போவது நிச்சயம். ஏன் தெரியுமா? நம் தேவன் நல்லவராயிருக்கிறார், அவர் கரிசனம் உள்ளவராயிருக்கிறார். நம் தேவைகளை குறித்து, நாம் கடந்து செல்கிற துயரங்கள், பாரங்களை குறித்து அவர் கவனம் உள்ளவராயிருக்கிறார். அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற தேவனாக இருந்த போதிலும், அவர் சர்வ வல்ல தேவனாக இருந்த போதிலும், அவர் சாதாரண மானிடனாக இந்த உலகத்திற்கு அவர் அவதரித்தார். ஏன் தெரியுமா? மனிதர்களாக நம்மோடு ஐக்கியம் கொள்ள, நம்மோடு பேச, நம்மோடு பழகவே அவர் இந்த உலகத்தில் அவர் வந்தார். எனக்கு அன்பானவர்களே, ஜெபம் என்றால் என்ன தெரியுமா? நம்முடைய சஞ்சலங்களை, நம்முடைய பாரங்களை தேவனுடைய சன்னிதானத்தில் ஊற்றுகிறது ஜெபம் மாத்திரமல்ல, தேவன் நம்மோடு பேசுகிறதும் நாம் அவரோடு பேசுகிறதும் ஜெபமாயிருக்கிறது. இந்த லென்த் காலத்தில் இது ஒரு இனிமையான ஒரு காலமாக இருக்க போகிறது. 40 நாட்களும் ஜெபத்தின் ரகசியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஜெபத்தின் மூலமாக நாம் பெறுகிற ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஜெபத்தின் வல்லமையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஜெபத்தின் மூலமாக நாம் பெறுகிற பலன்களை குறித்து, நன்மைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆதலால் ஒவ்வொரு நாளும் 40 நாட்கள் ஒவ்வொரு ஜெபங்களை குறித்து தியானிக்கும் பொழுது அவைகளை குறித்து சிந்திப்போம், அதை யோசிப்போம், அது நம்முடைய வாழ்க்கையிலே கைக்கொள்ள ஒப்பு கொடுப்போம். அது நமக்கு ஆசீர்வாதமாயிருக்கிறது மாத்திரமில்ல, தேவனோடு நம்முடைய ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ள நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆமன்பானவர்களே, இந்த 40 நாட்கள் நாம காத்திருக்கிறோமோ இல்லையோ, தேவன் நம்மோடு பேசுகிறதுக்காக அவர் அவளோடு காத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். ஆதலால் ஒவ்வொரு நாளும் இதை தவறவிடாமல் இந்த செய்திகளை கேளுங்க. நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, முதலாவது நாங்கள் இந்த 40 நாட்கள் உம்மை நெருங்கி சேருகிற ஜெபத்தின் மேன்மைகளை குறித்து அறிந்து கொள்ளுகிற ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர். சகோதரிக்கு அந்த எண்ணத்தை கொடுத்திருக்கிறீர். ஒரு மனதில் நீ வைத்திருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் கரத்தில் வைக்கிறேன் சுவாமி. அப்பா, அந்த 40 நாட்கள் எந்தெந்த காரியத்திலே அவர் சீர்படுத்த வேண்டுமோ, எந்தெந்த காரியங்களை சரிப்படுத்த வேண்டுமோ, ஒவ்வொருத்தரோடு நீ பேச, அவர் இருதத்தை அனல்மூட்ட செய்ய போகிறேன். அவருடைய வாழ்க்கை நீ கட்டப் போகிறேன். ஆவிக்குரிய ஜீவியத்திலே அடுத்த நிலைக்கு நீ கொண்டு போக போகிறேன். ஆசீர்வாதிங்க, நேர்மையினால் நன்மையினால் முடிசூட்ட போகிறீரப்பா. அப்பா, நீ சொன்னீர், நம்மை நோக்கி கூப்பிடுகளுக்கு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகளுக்கு தேவன் சமீபமாயிருக்கிறார் என்று வார்த்தை சொல்லுகிறது அல்லவா? தேவன் அவர்களுக்கு சமீபமாயிருக்கிறார். தேவன் அவர்கள் கூடவே இருக்கிறேன். இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஐக்கியம், இதுவரைக்கும் இல்லாத ஒரு மேன்மை, இதுவரைக்கும் இல்லாத ஒரு அபிஷேகம், இதுவரைக்கும் இல்லாத ஒரு பலனை, ஒரு நம்பிக்கையை நீ அவருடைய வாழ்க்கையை நீ கட்டெடு போகிறதுக்காக இந்த 40 நாட்கள் அற்புதங்களின் நாட்களாய் இருக்க போகிறது. அவருடைய கேள்விகளுக்கு பதில் பெறுகிற ஒரு நாட்களாய் இருக்க போகிறது. அவருடைய ஜெபங்களுக்கு பதிலை பார்க்கிற ஒரு நாட்களாய் இருக்க போகிறது. அவருடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிற, கட்டுகிற, அநேகருக்கு நன்மையாக மாற்றுகிற ஒரு நாட்களாய் இருக்க போகிறதுக்காக நன்றி. ஆம்,
வாழ்வை மறுரூபமாக்கும் 40 ஜெபங்கள். ஆம் சுவாமி, இந்த நாட்கள் ஒரு மறுரூபத்தின் நாட்கள். எப்படி மோசேயுடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபத்தை அவர் பார்த்ததை போல ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே உலக ரீதியிலும் மாத்திரமில்லை, ஆவிக்குரிய ரீதியிலும் அந்த மறுரூபத்தை அவர்கள் பார்க்க போகிறார்கள், அடைய போகிறார்கள், சுதந்தரிக்க போகிறார்கள். அதற்காக நான் நன்றி செலுத்துவேன். கேட்கிற ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க, கனப்படுத்துங்க. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, 40 நாட்கள் 40 ஜெபங்கள். ஆதலால் ஒரு நாளும் மிஸ் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து அதை கேளுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. God bless you. ஆமென்.